வீடு சிறுவனாக இருந்தேன். பிறகு மறுபடியும் அதே பங்கிற்கு அவர் பங்கு தந்தையாக இருந்தார். அவர் எந்த பங்கிற்கெல்லாம் இருந்தாரோ அந்த பங்கிற்கெல்லாம் நான் விடுமுறை வெளிநாட்டிலிருந்து விடுமுறை வருகின்ற பொழுதெல்லாம் அவர் இருக்கின்ற பங்கிற்கு சென்று பார்க்கிறேன். ஆடிராடி, நெல்லித்தோப்பு, இறுதியாளர் ஆணையம் என்று பல்வேறு இடங்கள் போகின்ற பொழுது நான் பார்த்து வியக்கின்ற ஒன்று, அவர் செல்கின்ற இடத்திலே தனக்கென்று ஒரு பாணி வைத்துக் கொண்டு அங்கே இதை காண சிக்னேச்சர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அவரை பார்த்த அந்த ஆலயத்தை பார்த்த உடனே அவருடைய முத்திரை அங்கே இருக்கும். அரியாங்குப்பம் இருக்கிற பொழுது கூட அவர் அரியாங்குப்பம் அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடி ஒரு தபால் தலை வெளியிட்டார். அது ஒரு அவருடைய ஸ்பெஷல். எங்கே போனாலும் அங்கே இருக்கிறத ஒரு பார்த்து செய்வார். ஆக இத்தகைய கிரியேட்டிவ் மைண்டாக அவர் சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் இருந்தார். மக்களை தன்னுடைய பாடல் மூலமாகவும் தன்னுடைய தனிப்பட்ட அந்த பக்தி முயற்சிகள் மூலமாகவும் மக்களை கவர்ந்தளித்தவராகவே உயிர்ப்பும் உயிரும் நானே என்று விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்று இயேசுக்குரிய அந்த வார்த்தைகள் நமக்கு மிக சரியாக கொண்டு தன் குருத்துவ வாழ்வு முழுவதுமே விசுவாசத்தில் நிலைத்திருந்து அந்த விசுவாசத்தை தன்னுடைய கற்பனை வளத்தின் மூலமாக கிரியேட்டிவ் வளத்தின் மூலமாக பெருக்கியவராகவே இறைவன் அவருடைய பிள்ளைகளை குற்றங்களை மன்னித்து நிறைய பார்த்து நித்திய இறைப்பாட்டை தர வேண்டும். அந்த நல்ல ஆன்மாவானது ஆண்டவர் அவரோடு அருகிலே அமர்ந்து வேண்டிய அனைத்து அறைகளில் வர வேண்டும் என்று இந்த திருப்பலிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூயமான நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு உரியதாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனிடம் விருப்பம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நீதிமான்களின்
ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொருங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உறவு கத்தி நீர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த முத்துவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, தந்தை தாமசனுடைய நண்பராக இருந்த காரணத்தினாலும் அவரோட உடற்பெயர்ந்த காரணத்தினாலும் அவர் பெற்ற நீண்ட அனுபவத்தின் காரணமாகவும் ஒரு பங்கு தந்தை நீங்கள் தான் மனைவி ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டார். நானே என்னுடைய வயதை சொன்னேன். இப்போது எனக்கு 84. தாமஸுடைய வயதை விட 9 வயது அதிகம் உள்ளவன். இருப்பினும் நீங்கள் தான் தாமஸை பற்றி இருக்கிற அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி நான் கவனம் இருக்கிறேன். அன்பானவர்களே, தாமஸ் என்னுடன் பயண காலங்கள் சென்ட் பீட்டர்ஸ் செமினரி குடும்பத்தில் இடையிலே ஒன்றாக படித்தோம். படிக்கின்ற பொழுது இஸ் வெரி எக்ஸாம்பிளரி ஸ்டூடெண்ட், வெரி எஃபிஷியன்ட் ஸ்டூடெண்ட். படிக்கின்ற காலத்திலேயே மிக திறமையுள்ள ஒரு முன்னுதாரணமான ஒரு மாணவன். படிப்பிலே எப்போதுமே முன்னிலையிலே இருப்பார். அவர் படிக்கின்ற காலத்திலேயே அப்பொழுதே அங்கேயே வாரந்தோறும் பங்குகளுக்கு வாய்ப்பளிக்காக செல்வோம். அப்போ சைக்கிளில் செல்லணும். அப்படி சென்று வருகிற பொழுது இவருடைய பணிதான் அந்த குருமணத்திலே போற்றப்பட்டது. பிறகு குருமணத்திலிருந்து உருப்பட்டப்பட்ட பிறகு அவருடைய திறமை பல்வேறு குழந்தைகளிலே வெளிப்படுத்தியது. ஒன்று, அவர் கடலூரிலே இங்கிலீஷ் ஸ்கூலில் இருந்தார். அதனால் பெரிய குழந்தைகளாக அவர் சிறந்த மாணவராக இருந்து எல்லா மாணவர்களையும் பொறியியல் துறையிலே சிறந்த மாணவராகிய பெருமை அவரை சார். அதனாலேயே தெரியவில்லை. கடைசி வரையிலும் அவருடைய பங்குகளிலே எங்கிருந்தாலும் அந்த பொறியியலுடைய திறமை கைவண்ணம் இருக்கும். முன்னுரையில் சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு முத்திரை அவர் வைத்திருக்கிறார். கல்வியாக இருக்கணும். அந்த மாணவர்களுக்கு கல்வியை நிர்ணயம் கொடுத்து அந்த பள்ளியை 100% ரிசல்ட்டுக்கு கொண்டு வருவார். அதேபோன்று பங்கு நிர்வாகமாக இருக்கட்டும். நிர்வாகத்தில் மிக சிறந்த சிறந்த நிர்வாகம். ஒவ்வொரு பங்கிலும் அவர் இருக்கிற பொழுது பங்கில் இருக்கிற பேரை எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டு அதை ஒழுங்குபடுத்தி அந்தந்த குடும்பம் சர்டிஃபிகேட் திருமணத்துக்கு கான்ஃபர்மேஷன் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வருகின்ற போது கம்ப்யூட்டரில் அவர் எடுத்து கொடுக்கின்றனர். இதே இந்த மறைமாவட்டத்திலே அவர் தான் சொல்கிறார். இப்படி எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அவர் முன்னிலையில் இருப்பார். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சேந்தா பிரசிடென்ட். அவர் இருந்த காரணத்தினாலே அவர் என்ன செய்தார், வெளியிலிருந்து இத்தாலியிலிருந்து அவருடைய பேப்பர் டெலிகேட் அவர் வரவழைத்து நிலைமை எடுத்து சொல்லி நிறைய டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணி எழுதி அனுப்பி பிறகு அந்த கோவிலுக்கு பசிலிக்கான பெருமையை அவர் பெற்று தந்தார். அது அவரை தான் சார் இருக்கிற இடங்களெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு கொடுத்துருக்கிறார். அது அதே மக்கள் வந்தார். அதே மக்களையே ஒரு மாற்றமே செய்திருக்கார். ஃபேஸ் லிப்ஸ்டிக் சொல்லுவாங்க. அரியாண்டபத்துடைய முக அழகையே அவர் மாற்றிவிட்டார் என்று சொன்னால் நீங்கள் ஒரு கோயிலுடைய மனப்பை பலப்படுத்தி நீட்டிய பெருமை அவரையே சொல்லலாம். ஒவ்வொரு பங்குகளையும் அவர்கள் சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் தாமஸ் இருக்கிற இடத்துல அவர்கிட்ட ஒரு தனி முத்திரை பயன்படுத்துவார். அதே போன்று இசையை எடுத்துக்கொண்டால் இசையிலே அவர் ஒரு மேலை. படிக்கிற காலத்தில் அவர் மத்தியானம் கொடுக்க மாட்டார். நாங்களாம் போய் மத்தியானம் 1/2 மணி நேரம் பண்ணுவோம். அவர் ரொம்ப மியூசிக் எடுத்துக்கிட்டோம். ஏதாச்சும் சத்தம் கேட்கணும். என்னன்னு பார்த்தா மியூசிக் எடுத்துக்கிட்டு இருப்பார், அக்காடி எடுத்துக்கிட்டு இருப்பார். இங்கே வந்த போது கூட இங்கே பங்குகளிலே விழாக்கள் கொண்டாடுகின்ற போது அவர் அக்காடி வாசித்து
பெருமைக்குரியவர் என் அன்பு நண்பர் தாமஸ். அவரோடு நான் படித்திருக்கிறது தான் எனக்கு பெருமை. இதனால் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு குருவானோடு நான் இருந்தேன். அவருடைய படுகையில்தான் எனக்கு ஒரு பெருமை சொன்னால் என்னாகிறது. அப்பேற்பட்ட நண்பரை இருந்தது இங்கே குழந்தை மறைமாவட்டத்திற்கு சரி, பாண்டிச்சேரி மறைமாவட்டத்திற்கு சரி, பெரிய இழப்பு தான். இருந்தாலும் நேசித்தான் எது வேண்டுமோ அதை இறைவன் நிறைவேற்றிருக்கிறார். அவருடைய இறப்பு மிக சிறந்த இறப்பு. யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காமல் காட்டுப்படிக்கு வந்தவர் திடீர்னு சரிசாய்த்து தன்னுடைய உயிரை இறைவனை ஒப்படைத்தார். இது போல யார் நான் கேட்டு சூசைப்பட்டு கேட்கிறது தான். இந்த சூசைப்பட்டு எனக்கு என் நண்பர் சாமசத்தை இறப்பு போல எங்களுக்கு தான் போல இறப்பு கொடுக்கணும், யாருக்கு கஷ்டம்தான் இருக்கணும் அப்படின்னா வேண்டியது. அப்படிப்பட்ட இறப்பிலும் கூட வாழ்க்கையில் ஒரு முன்னோடி, இறப்பிலும் ஒரு முன்னோடி. அப்படிப்பட்ட பெருமைப்பட்ட தாமஸ் ஆணுடைய முகத்தை முகமாக பெற்று இருக்கிறார் என்பது நம்பிக்கை. இருந்தாலும் மனிதத்தன்மை அவர் குறைய செய்திருந்தார். அதுக்காக தான் இன்றைக்கு நம்ம சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு இறைவன் இயேசு கிறிஸ்து தன் குடும்பத்தை காண்கின்ற நித்திய பேற்றினை வருவாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவனை நாங்கள் இறைவனுக்கு ஏற்றதாக வரை என்றார்கள். எல்லாம் வல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளை இவனில் பற்றும் உறுதிகள் நிறைவேற்ற உமரியாராகிய ஒரு பணியாளர் தாமசுக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை ஏற்று நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவத்தின் விளைவாக நாங்கள் அனைவர்களும் பாவத்தால் சாவுக்கு ஆளாயினோம். கிறிஸ்துவின் வெற்றியால் மீட்கப்பட்டு அவரோடு மீண்டும் வாழ்வுக்கு அழைக்கப்படுவது உமது பரிவரக்கத்தில் உள்ள அருளால்தான். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது ஒரு
கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை ஒளிந்தை காணிக்கை வரை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாக: அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதையும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்றும் கூடியும் புதிய தகுந்தலுக்கு எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று செலுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் நம்முடைய திருச்சபையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தையிலையோ எங்கள் ஆயர் பிரான்சிஸ் மற்றும் நாளைக்கு கூடி ஜபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கேட்டு எங்களை அன்பிலே நிறைவாடைய செய்தோம். ஜூலையிலிருந்து குணமடைத்துக் கொண்ட அவர் தந்தை தாமஸ் வாடியாரை நினைவு கூர்ந்தாலும் திருமகனோடு ஒரு இறைப்பிணைக்கப்பட்ட தெய்வர் விரைப்பிலும் அவரை போல இருக்க செய்திருந்தோம். மேலும் ஒருத்தர் எதிர்க்கப்பட துணிவுடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் வேண்டுவது திருமணம் வரையும் ஏற்றிருந்தோம். அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னிதையான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூத்தோராய் இருந்தோர் ஆகிய உடைய அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பக்குவதும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புனிதத்தை மறந்துவிட உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வந்த இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும்
மெய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிக்கு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உம்முடைய தூயதென போற்றட்டும். உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருகிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் இடந்தருளி வர நாம் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நாங்கள் தாழ்மையுடன் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் வேண்டல்களை கேட்டருளும். அதனால் உமது பெயருக்காகவும் உண்மையுடன் ஊழியம் புரிந்தவாறு உம் புனிதர்களின் தோழமையில் பங்கு பெற்று பேரின்பம் கொள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Amen.
எழுப்புமாக இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்துவே நன்றி